எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை போட்டு ஒரு சாதம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க. ஒரு பாத்திரம் வச்சாச்சு. சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் கீரை செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சமையலுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கீரை எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கட்டும். கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிரும். ஒரு 3 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அப்போ தான் நம்ம அந்த சாதம் சாப்பிட்றப்போ அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை. கீரை சாதம் ரொம்ப ஈஸிங்க. நமக்கு ஒரு அர்ஜென்ட்டு நம்ம வீட்லேயே மரம் இருந்தால் போதும், ஒரு 2 கொத்து உடச்சோம்னா டக்குன்னு சமைச்சிக்கலாம். இந்த கீரை செய்கிறது மட்டும் ஈஸி இல்லைங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது சமைச்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சூப்பும் போட்டு குடிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது போட்டு குடிங்க. நம்ம முருங்கைக்கீரை அதிகமாக பொரியலாக தாங்க பண்ணுவோம். அந்த மாதிரி செய்கிறப்போ முட்டையை சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை போட்டு சாம்பாரும் வைக்கலாங்க, அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு செய்யலாம். முருங்கைக்கீரையில் எத்தனை வகையாகவும் செய்யலாங்க. கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேணாங்க. கீரை நம்ம க்ளீன் பண்ணுறல அதிலே வரும் தண்ணி. கீரை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நிறைய போடாதீங்க, வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இறக்கிடலாம். இறக்குறப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. யார் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு சின்ன களை வச்சாலே போதும். முருங்கை மரம் நல்லா வளரும். இல்லை மாடியில் ஒரு தொட்டியில் வச்சுக்கோங்க, சூப்பராக வளரும். கீரை பறிச்சுட்டு கொஞ்சம் வெட்டி விட்டால் நல்லா துளுத்து வந்துடும். நம்ம சமையலுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் உடச்சிக்கலாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்காதுங்க, ஒரு பால்கனி இருந்தால் போதும். ஒரு தொட்டியில் ஒரே ஒரு கையளவு குச்சி இருந்தால் போதுங்க. எங்கன்னா போனீங்களா வாங்கிட்டு வந்து வைங்க, சூப்பராக வளரும். டெய்லி தண்ணி ஊற்றணுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றலாம், இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் ஊற்றலாம். நல்லா வந்துடுங்க செடி. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி ஊற்றலை இல்லையா, அதனால் அடி பிடிச்சிடும். கீரை வெந்துச்சுங்க, சாதம் போட்டு கிளறிடலாம். கிளறி இறக்குறப்போ நெய் விட்டு கிளறிக்கலாம். ஒரு கப்பு சாதம் தான் எடுத்திருக்கேன், அது வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கீரை செஞ்சுருக்கேன்.
முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாதுங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா சிறுங்கசப்பு வந்துடும். அதனால் கரெக்டாக அந்த முக்கால் பாகம் வர சொல்ல நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம். சாப்பாடு கலர் எடுத்த உடனே சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். நல்லா சுட 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 இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே போதுங்க, அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஜிஆர்பி நெய் தான் வாங்குவேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம 1 கப்பு சாதம் தாங்க செய்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நிறைய ஆகிட போகுது. ஏன்னா நம்ம எண்ணெயும் ஊற்றிருக்கோம். நெய் கொஞ்சம் தான் சேர்க்கணும். அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கினா போதும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் சொன்னால் தான் நான் இன்னும் நல்லா சமையல்லாம் செஞ்சு போட முடியும். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் என்ன குறை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை சரி பண்ணிக்கிறேன். எல்லோரும் நான் ரொம்ப அமைதியாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் சரி பண்ணிக்கிறேங்க. ஒரு வீடியோவிலையும் நான் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்